அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் இனிய கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். பிஜேபி தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். நாளை மாலை பெசநகர் சுடுகாட்டில் அவங்க ஃபேமிலி சார்பாக அவங்களுக்கு கேட்டு அவங்களுக்கு முடிவு பண்ணி அநேகமாக பெசநகர் சுடுகாட்டில் தான் அவர் இறுதி அஞ்சலி செலுத்தப்படும். பெசநகர் தான் அந்த முடிவு ஆயிடுத்தது. அது டைமிங்லாம் கேட்டு அவங்களுடைய என்ன இதுன்னு சொல்லுவாங்க. அதற்கான ஏற்பாடுகளை இருப்பாங்க. மேற்கொண்டு அடுத்தது அவங்க ஃபேமிலி இருக்காங்க. மூத்த தலைவர் அண்ணன் ராஜா இருக்கிறாங்க, நம்ம வானதி ஸ்ரீனிவாசன் இருக்காங்க, மாவட்ட தலைவர், அவங்க கட்சி கருணாகராஜன் இருக்காங்க, நைனார் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. அரசாங்க சார்பாக அதுக்கு என்ன நடைமுறையோ புரோட்டோகால் இருக்காங்க. ஆனால் அநேகமாக பெசநகர் சுடுகாடு தான் இந்த அவர் இறுதி சடங்கு ஏற்பாடு செய்து இறுதி மரியாதையும் அங்கே தான் நடக்கும் என்று நன்றி. முதலமைச்சருக்கு நேரத்தில் ஒரு அஞ்சலி செலுத்தி அவர் தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலினுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா மறைந்த கலைஞர் அவர் நெருங்கிய நட்பு இருந்தவர் அண்ணன் இலா கணேசன் அவரோடும், மறைந்த நமது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் நெருங்கிய நட்பு. மூத்த அவர் நமது பிஜேபியில் பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த தலைவர் என்ற முறையில் அனைவரும் ஒரு சோகத்தில் இருக்கிறோம் பிஜேபி தொண்டர்கள். நன்றி, வணக்கம்.